முகமது நபிகளை பற்றி தந்தை பெரியார் ஈவேரா சொல்லுகிறார், அம்பேத்கர் இந்து மதத்தில் இருக்கின்ற அந்த ஐதீகத்தையும் பார்ப்பனருடைய கொடுமையையும் தாங்காமல் நான் புத்த மதத்துக்கு மாறுகிறேன் என்று புத்த மதத்துக்கு மாறியவர் அம்பேத்கர். அம்பேத்கருடைய பெயர் அம்பேத்கர் அல்ல, அம்பேத்கர் என்பது அவருடைய ஆசிரியருடைய பெயர். அவருடைய அந்த பொருளை வைத்துக்கொண்டு பெரியார் சொல்லுகிறார், அம்பேத்கரை போல நானும் மதம் மாற வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் நான் இஸ்லாம் மதத்தையே தழுவுவேன். ஏனென்றால் இஸ்லாம் என்பது இன இழிவை ஒழிக்கும் நன்மருந்து என்று தந்தை பெரியார் ஈவேரா அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை இந்த இந்த மண்டபத்தில் இவ்வளவு விரிவாக சொல்கிறீர்கள். ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அரபு மொழியிலேயே தன்னுடைய கருத்துக்களையும் புரட்சிகளையும் செய்த அந்த முகமது நபிகள் சொல்லியிருக்கிறார், சீனா சென்றும் கல்வி கல் என்பது முகமது அவர்களுடைய கருத்து. எனவே இந்த சீனா சென்றும் கல்வி கல் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நானும் ஒரு 20-25 வருடங்களாக நண்பர்களிடமெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறேன். தாங்கள் இதற்கு முடிந்தால் விளக்கம் சொல்லலாம். விளக்கம் நான் மிக அறிய விரும்புகிறேன், தெரியவில்லை என்றால் அதை பற்றி பிரச்சனை. ஐயா, நான் சீனா சென்றாயினும் சீர்கல்வி பெறு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது பரவலாக போர்டுகளில் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொன்மொழி. முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு சகோதரருக்கு பதில் சொல்லும்போது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் வரலாற்று பாதுகாக்கப்பட்ட விதத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? அதில் அவங்க சொன்னது எது, அவர்கள் பெயரால் மற்றவர்கள் சொன்னது எது, ரெண்டையும் பிரித்து வச்சிருக்கோம். அதுக்கான ஃபில்டர்லாம் வச்சிருக்கோம்னு சொன்னோம். அப்படி ஃபில்டர் செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட விஷயத்தில் நபிகள் நாயகம் சொல்லாமல் நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்பட்ட விஷயத்தில் இதுவும் ஒன்று. சீனா சென்றாயினும் சீர்கல்வி பெறு என்று முஸ்லீம் தலைவர்கள், ஆலிம்கள், மத குருமார்கள், பெரும் பேச்சாளர்கள், இலக்கிய மேதைகள் எல்லாம் கல்வியை பற்றி பேச ஆரம்பித்தால் இதுதான் பேசுகிறாங்க. புத்தகத்தை புரட்டுனா ஆராய்ச்சி பண்ணணும்னா நபிகள் நாயகம் இப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்வதா இருந்தால் ஒரு இடத்த மேற்கோள் காட்டுறதா இருந்தால் தகுதியானதான் மேற்கோள் காட்டணும். சீனா 21ஆம் நூற்றாண்டில் இன்னைக்கு டாப்ல இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் எங்க இருந்துச்சுன்னு தேடி பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் வாழ்ந்த 6ஆம் நூற்றாண்டில் எங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸே இல்லாமல் இருந்துச்சு. இருண்டு போன உலகம்னு ஆப்பிரிக்காவுக்கு சொல்ற லெவல்ல தான் அறிவுத்துறையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம சீனான்னு ஒரு பகுதி உலகத்துல இருக்கானே அந்த காலத்தில் வாழ்ந்த உலக மக்களுக்கு தெரியாது. அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படாத காலம், அமெரிக்காவில் 500-600 வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு பிறகுதான் சீனாவெல்லாம் உலகத்தில் இருக்கிறதே அறிமுகமாச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிறதே தெரியாத ஒரு தேசத்தை பத்தி, அதுவும் அறிவு வளராத ஒரு தேசத்தை பத்தி, அங்க போய் மக்கள் படிச்சுட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்கன்ற எந்த வாய்ப்புகளும் இல்லாத தேசத்தை பார்த்து நீங்க சீனால போய் படிச்சுட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் சொல்வதற்கான சாத்திய கூறுமில்லை. இது நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்பட்டது, அவர்கள் சொல்லல. இதுக்கு வேற வேற சொல்லி இருக்கிறாங்க. கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி எவ்வளவு சிரமப்பட்டால் நீங்க கல்வி கற்றே ஆகணும், கல்விதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாமியனுடைய அடிப்படை எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். என்ன உதாரணம்னா, நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுடைய 40வது வயதுல தான் அவர்கள் இறைவனின் தூதராக இறைவன் தேர்வு செய்கிறான். 40 வயது வரைக்கும் உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்க ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனிதர். அவங்க ஊர்ல என்ன வழிபாடுகள் இருந்துச்சோ, என்ன நடைமுறைகள் இருந்துச்சோ அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 40வது வயசுல தான் இறைவன் என்னை தூதரா தேர்வு செஞ்சிருக்கிறான், எனக்கு என்னென்ன செய்திகளை சொல்கிறான், அதை உங்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று தன்னை அறிவிப்பு செஞ்சாங்க. முதலாக அந்த 40வது வயதில் இறை செய்தி ஆரம்பமாச்சு இல்ல, அந்த செய்தியை குர்ஆன்ல படிச்சு பார்த்தா குர்ஆனுடைய 96வது அத்தியாயம் சாப்டர் நம்பர் 96ல ஆரம்பத்தில் இருக்கிற 5 வசனங்கள், இந்த 5 வசனங்கள் தான் முதலாக நபிகள் நாயகத்திற்கு இறைக்கேறப்பட்ட வேத வரிகள். அந்த வசனத்துக்கு பொருள் என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக, கல்வி கற்பீராக. ஃபர்ஸ்டா ஒரு முஸ்லீம் என்ற அடையாளமே எப்ப துவங்குதுன்னா, நீ முதல்ல இறைவனை தொழுவீராகன்னு சொல்லல, இறைவன் ஒருவன் என்று நம்புவீராகன்னு சொல்லல, இறைவனுக்கு வழிபடுவீராக வேற எதையும் சொல்ல. இஸ்லாத்துல எவ்வளவு கடமைகள் இருக்குல்ல, எதை பத்தியும் பேசாம ஃபர்ஸ்ட் ஆர்டர் நபிகள் நாயகத்துக்கு இறைவன் என்ன சொல்றான்னா, இக்ரல், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப கல்வி கற்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. சீனா சென்றாயினும் சீர்கல்வி பெறு என்பது நபிகள் நாயகம் சொல்லவில்லை, அவர்கள் பெயரால்